الحمد لله من لا تراه العيون، الحمد لله من لا تخالطه الظنون، الحمد لله من لا يصفه الواصفون، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور. صدق الله. وقال نبينا صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب. رواه المسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா சகோதரரும் சஃப்ல நெருக்கமாக வந்து உட்காரும். பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால வாங்க. வயசாளிகள் நோயாளிகளை தவிர மற்றவங்க எல்லாரும் சாஞ்சு கொள்ளாம முன்னால வாங்க. ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மௌத் வரை உலகத்திலே வாழக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாமும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனை செய்கிறேன். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் அத்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எம்மை படைத்து பரிபாலித்து உணவளித்து பாதுகாத்து போஷித்து வளர்க்கின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு ஆரம்பமா அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, யார் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த தக்வாவுடைய உணர்வை தன்னுடைய வாழ்க்கையில் கட்டு சாதனமா எடுத்துக் கொள்கிறார்களோ, இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான குதூகலமான ஒரு வாழ்க்கையை கண்டுகொள்வதோடு அவருடைய மௌத்துடைய நிலைமை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷர் மைதானம், சிராத்தல் முஸ்தகீம் அனைத்து நிலைமைகளும் சந்தோஷம் குதூகலம் நிறைந்ததாக மாறிவிடும். அதற்கு மாற்றமாக தக்வாவை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய உள்ளம் கூறுகின்ற பிரகாரம் உலகத்திலே வாழ்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கவில்லை. இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் முகம் கொடுப்பதோடு அவருடைய மௌத்துடைய நிலைமை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து நிலைமைகளும் சோதனையும் பிரச்சனையும் நிறைந்ததாக மாறிவிடும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாக்கியசாலிகளின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுருக்கமான வாழ்க்கையை எமக்கு இந்த உலகத்திலே தந்து இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒரு சோதனை கூடமாக அமைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த துனியாவுடைய வாழ்க்கையோட நோக்கத்தை கூறக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த துனியாவுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு வாழ்க்கைய ஒரு மௌத்த, அந்த வாழ்க்கைக்கும் மௌத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறது. எதற்காக வேண்டி என்றால் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யாரு சாலிஹான அமல்களை செஞ்சு கொண்டு என்கிட்ட வாராங்க என்று சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு சோதனை கூடமாக அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனை கூடத்தில் மனிதன் ஒவ்வொரு விதமாக உலகத்திலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அது பயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனையா இருந்தாலும் சரி, அது பசியின் மூலம் ஏற்படக்கூடிய சோதனையா இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார கஷ்டங்கள் நெருக்கடிகள் மூலம் ஏற்படக்கூடிய சோதனையா இருந்தாலும் சரி, அல்லது அந்நிய சமூகத்தின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு சோதனையா இருந்தாலும் சரி, இப்படி மனிதன் உலகத்தில் பலவிதமான ஒரு சோதனை கூடமான சோதனைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு சோதனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த சோதனை
அது எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, அந்த சோதனை எனக்கு எதற்காக வேண்டி வருகிறது? அது நம்முடைய சமூகத்தை நோக்கி அந்த சோதனை வருகிறதா? ஏன் அந்த சோதனை எமக்கு வருகிறது? அதற்கான காரணம் என்ன? இதற்காக வேண்டி நாங்க என்ன செய்ய வேண்டும்? இதற்கான தீர்வு என்ன? இஸ்லாம் இந்த சோதனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை கையாளுமாறு ஒரு முஃமின் எந்த அடிப்படையில் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக கூறி காட்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க பின்பற்றக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் இது ஒரு பூர்த்தியான மார்க்கமா இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிடத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாம் எமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அப்படியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எமது நாட்டில் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள், இந்த பயமுறுத்தல்கள், இந்த பிரச்சனைகள், இதற்கான காரணம் என்ன? இதை இஸ்லாம் எங்களுக்கு ஷரீஅத் எந்த வழிமுறையை இந்த சந்தர்ப்பத்தில் கையாளுமாறு எங்களுக்கு கூறியிருக்கிறது, இந்த கட்டம் ஏன் எங்களுக்கு ஏற்பட்டது என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்வது ஒரு முக்கியமான விடயமா இருந்து கொண்டிருக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனைகளை நாங்க கண்ணோட்டமிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது பல விதமாக பங்கு பெய்க்கலாம். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. நீங்க ஒரு சோதனைய, ஒரு ஃபித்னாவை நீங்க பயந்துக்கோங்க. எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும், உங்கள இருக்கக்கூடிய அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய சோதனை, அது சமூகத்துக்கு சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழு சமூகத்துக்கும் வரக்கூடிய இந்த சோதனையை நீங்க பயந்துக்கோங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலமு என்ற அந்த ஆயத்துக்கு தஃசீர் உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் எவ்வளவு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். 5 நேர தொழுகையோட விடயத்துல ஹலால் எங்களுக்கு தேவைன்றதுக்காக வேண்டி எத்தனையோ மீடியாக்கள்ல எல்லா இடங்கள்லயும் நாங்க குரல் கொடுக்கிறோம் என்றாலும் மேலானவர்களே, ஹராம் எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு இருக்குது? 5 நேர தொழுகையோட விடயத்துல நாங்க எவ்வாறு கரிசனம் காட்டக்கூடியவர்களா இருக்கிறோம்? இதே போல எங்கள்ல அந்த ஹராமான பார்வையை விட்டு, ஹராமான செயல்களை விட்டு தவிர்த்து நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மேலானவர்களே, மதுபானத்தை அருந்தாம அந்த ஹராத்தை விட்டு தன்னை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், விபச்சாரத்துல ஈடுபடாம தன்னுடைய பார்வையை ஹராத்தை விட்டு தடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த பாவங்களோட அதிகரிப்பு இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை ரூபமாக எங்களுடைய சமூகத்தை பாதிப்புக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமையில எங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய ஒரு சோதனையாக நாங்க செஞ்ச பாவங்கள் உருவெடுத்து இன்றைக்கு எங்களுக்கு முன்னால ஒரு சோதனையாக மாறி இருக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கு முன்னால இருந்த நபிமார்கள் அவர்களுடைய கூட்டங்கள் அழிக்கப்பட்ட அந்த காரணத்தை குர்ஆன் கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் வகுல்லன் அகத்னாஹு பிதம்பிஹி, அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அல்லாஹ் பிடித்து கொண்டது, அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது, சோதனை இறக்கினது அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஆனால மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களை சீர்திருத்தத்துக்கு, எங்களை அல்லாஹ்வோட தொடர்பு படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்கட பலவீனங்கள், எங்கட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பொறாமை, ஏண்டா குர்ஆன்ல அல்லாஹ் பாவத்தை பத்தி கூறக்கூடிய நேரத்துல வதரு ஸாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, நீங்க வெளிரங்கமான பாவத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க, உள்ரங்கமான பாவத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. மேலானவர்களே, இன்றைக்கு வெளிரங்கமான பாவத்தை மாத்திரம்தான் நாங்க பேசுறோம். உள்ளத்துல எத்தனை பேர் உள்ளத்துல பொறாம குடிக்கொண்டிருக்கு, எத்தனையோ பேர் உள்ளத்துல வஞ்சகம், எத்தனையோ பேர் உள்ளத்துல பெருமை. மேலானவர்களே, இப்படியான உள்ரங்கமான பாவங்களை விட்டும் நாங்க துப்புரவாகி அல்லாஹ்வோட எங்கட தொடர்புகளை சீராக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த சோதனைகளை எங்களுக்கு தாரு. ஆனால மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமான் கொண்ட எங்களை நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்கட நம்பிக்கை உலகத்துல என்ன நிலைமை ஏற்பட்டாலும் அந்த நிலைமையை உண்டாக்கக்கூடிய அல்லாஹ். அதனால நாங்க அல்லாஹ்வோட தொடர்பை சீராக்குவோம்டா அல்லாஹ் உலகத்துல எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை உண்டாக்குவான் என்ற அந்த ஈமானுடைய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனைகள் மூலம் எங்களுக்கு படிச்சுட்டார்.
மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது விடயம் என்னண்டா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது ஒரு ஜாஹிலியத்துல மூழ்கின ஒரு சமூகத்துல. அந்த காலகட்டத்துல, அந்த ஜாஹிலியத்துடைய காலத்துல சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டியெல்லாம் பல வருடங்கள் யுத்தம் செஞ்ச அந்த ஜாஹிலியத்துல மூழ்கின அந்த சமூகத்துல தான் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க. மேலானவர்களே, இஸ்லாம் எப்ப இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அதற்கு பின்னால அந்த சஹாபாக்கள், அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறினார்கள். அவர்களிடத்துல அறிவுகள் மேலோங்கியது, அவர்களிடத்துல மனித தன்மைகள் உருவாயிச்சு. இந்த மனித தன்மையை பார்த்ததுக்கு பின்னால காபிர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. ஏன், ஒன்றும் தெரியாம ஜாஹிலியத்துல மூழ்கி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைச்சதுக்கு பின்னால இவங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல ஒரு பிரதிபலன், ஒரு நல்ல ஒரு குணத்திலேயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், இதே போல அறிவுடைய துறையிலேயும் ஒரு மாற்றம், இப்படியான ஒரு மாற்றத்தை அந்த சஹாபாக்களிடத்துல காணக்கூடிய நிலைமையில அந்த காலத்துல இருந்த காபிர்கள், யூதர்களுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருதுனகும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா. மேலானவர்களே, அந்த யூதர்கள் அவங்க நினைச்சாங்க, லவ் யருதுனகும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா, அவங்க வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப், அவங்க ஆசை வைக்கிறாங்க, அந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க ஆசை வைக்கிறாங்க, இந்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இருக்கிறது, அதனால இவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்று அந்த யூதர்கள், அந்த முஷ்ரிகூன்கள் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். என்ன காரணம்? ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. ஏன், இஸ்லாம் என்ற இந்த நேர்வழி காட்டல் வந்ததுக்கு பின்னால இவங்களிடத்துல இப்படியான குவாலிஃபிகேஷன், நல்ல திறமைகள் உருவாக்குது, இப்படியே இவங்களை விட்டுட்டோம்டா இவங்க எங்களை ஆட்சி செய்யக்கூடியவங்களாக மாறிடுவாங்க என்ற அந்த பொறாமை தான் அந்த சஹாபாக்களை மதத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக யூதர்களும் நசாராக்களும் அவங்க திட்டம் தீட்டுறதுக்கு காரணமா இருந்துச்சு. நாள மேலானவர்களே, இந்த திட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்தி காட்டுறான். இந்த காரணத்துக்காகத்தான் அந்த யகூதிகளும் நசாராக்களும் ஆசை வைக்கிறாங்க உங்களை மதம் மாற்ற வேண்டும் என்பதாக. மேலானவர்களே, எங்கட நாட்டுல மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலும், அதாவது எங்கட நாட்டுல முஸ்லீம்கள் அதாவது எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு போறத காணேலாத, சகிக்க முடியாத ஹஸதமின் அன்ஃபுஸிஹிம், அந்த ஏற்பட்ட பொறாமைதான் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படியான சூழ்ச்சியல் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்றதையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவா சுற்றி காட்டிருக்கு. நாளை மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க நினைக்கலாம், ஏன் எங்களுக்கு இப்படியான சோதனை வருது, ஏன் எங்களுக்கு எப்படியான சோதனை வருது, நாங்க தொழுகிறோம், நோம்பு பிடிச்சிரோம், நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுறோம், தான தர்மங்கள் செய்றோம், அப்படி இருந்தாலும் கூட ஏன் எங்களுக்கு இப்படியான சோதனை வருது என்பதாக நாங்க நினைச்சலாம். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வராத சோதனைகளா, அந்த சஹாபாக்களுக்கு வராத சோதனைகளா? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தீனுல் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த முஷ்ரிகூன்களால எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த நபியை அழிக்கணும் என்பதற்காக வேண்டி தொழுது கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல குடல்களை கொண்டு வந்து போடுறாங்க, இந்த நபியை இல்லாமாக்கணும், நபியிட முகத்துல காரி துப்புறாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சோதனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகிச்சு கொள்றாங்க. ஏன், நபிக்கு வராத சோதனையா, அந்த சஹாபாக்களுக்கு வராத சோதனையா? மேலானவர்களே, ஷுஐப் அபி தாலிப் என்ற அந்த பள்ளத்தாக்குல கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் எந்த சாப்பாடும் குடிப்பானமும் இல்லாம அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட குடும்பத்தவர்களும் அவங்களுடைய சஹாபாக்களும் அந்த பள்ளத்தாக்குல அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, இப்படியான சோதனைகள் எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களோட சுமந்து கொண்டாங்க. அந்த காலகட்டத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரமாட்டாதா, நாங்க ஏன் இவ்வளவு சோதனை செய்யப்படுகிறோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் வந்து கேட்கக்கூடிய நேரத்துல குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அஃப ஹஸிபுதும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வத்-தர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மதா நஸ்ருல்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள்
அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபாக்களுக்கு சோதனை வந்து கொண்டிருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதலா இறக்குறான். நபியே, உங்களுக்கு முன்னாலே இந்த சமுதாயம் அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி, அவங்க சோதனைகளுக்கு முகம் கொடுத்தது மாதிரி அந்த சோதனைகளை நீங்க அனுபவிச்சாம லேசா இந்த சுவர்க்கத்துக்கு நுழையலும் என்பதா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா என்ற கருத்துப்பட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வச்சிரான். அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னால வந்த சமூகத்தினர் எங்களை விட நிறைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்களான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த எங்களுக்கு முன்னால வந்த நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் அவங்களோட தலைகள் மீது ஆணியால வைத்து அடுக்கப்பட்டுச்சு. இதே போல இரும்பு சீப்புகளால அவங்களுடைய மேல்கள் வாரப்பட்டுச்சு. இப்படியான சோதனைக்கெல்லாம் முகம் கொடுத்தாங்க. அந்த கட்டத்துல மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்ப வரும் என்பதாக அந்த சமூகத்தில் இருந்த மக்கள் அந்த நபியிடத்துல வந்து கேட்டாங்க. இதே போல அந்த காலத்தில் இருந்த வல்லதீன ஆமனுமா, அந்த நபிமார்களும் அந்த நபிமார்களோட ஈமான் கொண்டவங்களும் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய எப்ப வரும் என்பதா கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கிறாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆரம்ப காலத்திலிருந்து யகூதிகளாலேயும் நசாராக்களாலேயும் அதே போல முஷ்ரிக்கூன்களாலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல அந்த சஹாபாக்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வேதனை என்றா, நாங்க படக்கூடிய இந்த சாதாரண சொல்லடிகளும் இந்த பொருளாதாரத்துல நெருக்கடி உண்டாக்கக்கூடிய இந்த விடயங்களால அவங்க சோதிக்கப்படல. ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஒரு கால்ல, அதாவது ஒட்டகத்துல ஒரு கயிற்றை கட்டி ஒரு ஒட்டகத்துல கட்டி அடுத்த கால்ல இன்னும் ஒரு ஒட்டகத்துல கட்டி ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு ஒட்டகத்தையும் விரட்டிடுவாங்க. ரெண்டு பகுதிகளாக அவங்க பிரிக்கப்பட்டாங்க. இந்த காட்சியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேதனை செய்யப்படக்கூடிய இந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் செய்யல. மேலானவர்களே, அவங்க பரிந்து பேசுறதுக்காக வேண்டி போகல. அந்த சஹாபாக்களுக்கு சின்ன புத்திமதி என்ன, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவரோட குடும்பத்துக்கு சின்ன புத்திமதி என்ன, சபரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. யாசிருடைய குடும்பத்தவர்களே, நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். இந்த சோதனைகளுக்கு பகரமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை தரப்போறான், அதனால பொறுமையா இருங்க என்பதாக ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆறுதல் சொல்றாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அந்த காஃபிர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அவங்களோட நாவுகளால ஊதி அணைச்சிடலாம் என்பதாக அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், அந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் வளர செய்வான் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு படித்து தருகிறான். மேலானவர்களே, குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல வமகரு மகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன், அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல கூறுகிறான், அந்த காஃபிர்கள் வமகரு அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள், வல்லாஹு கைருல் மாகிரீன் திட்டம் தீட்டக்கூடியவனுக்கு ஆக பெரிய திட்டக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கிறார். அதனால மேலானவர்களே, நாங்க ஈமான் கொண்டவர்கள், நாங்க ஈமான்ல தளர்ந்து விடக்கூடியவர்கள் அல்ல. உலகத்துல என்ன நிலைமை ஏற்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவனா இருந்து கொண்டிருக்கிறார். அதனால மேலானவர்களே, இந்த கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன செய்யுமாறு கூறுகிறார். மேலானவர்களே, குர்ஆன் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், லதுபுலவுன்ன நிச்சயமாக நீங்க சோதனை செய்யப்படுவீங்க, லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல நெருக்கடி உண்டாகிறதன் மூலம் நிச்சயமா உங்களுக்கு நாங்க சோதனையை தருவோம், அன்புசிக்கும் உங்களுக்கு உயிர் சேதம் உண்டாகிறதன் மூலம் நிச்சயமா உங்களுக்கு நாங்க சோதிப்போம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும்
உங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவங்க வல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா, இதே போல முஷ்ரிகூன்கள் சிலையை வணங்கக்கூடிய அந்த காபிர்கள் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் மூலமாக நீங்க பலவிதமான செய்திகள் உங்களோட உள்ளம் தாங்கேலாத விஷயங்களை நீங்க கேட்பீங்க. அதாவது உங்களோட மார்க்கத்துக்கு முரணான, உங்களோட மார்க்கத்தை கொச்சப்படுத்தக்கூடிய, உங்களோட மார்க்கத்தை ஏற்றக்கூடிய விடயங்களை கொண்டு உங்களோட உள்ளத்தை நோகடிச்சுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வ இன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். அந்த கட்டத்துல நீங்க பொறுமை செய்வீங்கடா, அந்த கட்டத்துல நீங்க தக்வா அல்லாஹ் பயந்து அல்லாஹ்வின் பக்கம் நீங்க முன்னோக்குவீங்கடா, அல்லாஹ் பயந்து உங்களோட பாவங்களை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் நீங்க நெருங்குவீங்கடா, ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். இதுதான் விடயங்கள்ல சிறந்த விடயம், உறுதியான விடயம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல படிச்சு தரான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் வசியத்தா கூறின ஒரு விஷயம் தான் ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மின்கும். மேலானவர்களே, நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு முன்னால இருந்த அந்த உலுல் அஸ்ம்கள் எப்படி பொறுமை செஞ்சாங்களோ அத போல நபியே நீங்க பொறுமை செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஃபலா தஸ்தஅஜில் லஹும், அவங்களோட விஷயத்துல நீங்க அவசரப்பட்டுடாதீங்க என்பதாக நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசிய செய்றார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 90 ஆயத்துக்கு மேலால இந்த பொறுமையை பத்தி சொல்றான். 90 ஆயத்துக்கு மேலால இந்த பொறுமையை பத்தி எங்களுக்கு கூறக்கூடிய காரணம் என்ன? ஏன் ஒரு இடத்துல கூறலாம், 2 இடத்துல கூறலாம், ஏன் 90 இடங்கள்ல அல்லாஹ் மீட்டி கூறுகிறான் என்றால் பொறுமை என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட நபிக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிசாக்கள்ல பெரிய ஒரு முஅஜிசா தான் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த சிரமமான கட்டங்கள் வந்தாலும் அந்த கட்டத்துல தன்னை பொறுமை செய்யக்கூடிய ஒரு பெரிய முஅஜிசாவை எங்கட நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களோட வரலாறு எடுத்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்ட விதத்தை எடுத்துக்கொள்ள போனா எத்தனையோ சம்பவங்களை உதாரணமா காட்டலாம். எங்கட நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட், பெரிய ஒரு முஅஜிசா தான் எந்த சோதனையான கட்டம் வந்தாலும் பொறுமை செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்தாங்க. மேலானவர்களே, பொறுமை என்று சொல்லக்கூடியது அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலா, ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு பொறுமை வந்துடும். அதாவது ஒரு சோதனை வரக்கூடிய நிலைமையில நாங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு எங்களுக்கு எதிர்ப்பு காட்ட ஏழுமான எல்லா எதிர்ப்புகளையும் காட்டிட்டு நான் பொறுமை செய்யறேன்றது பொறுமை அல்ல. மேலானவர்களே, பொறுமை என்று சொல்றது ஆரம்ப கட்டத்துல நாங்க எந்த விதமான எதிர்ப்புகளையும் காட்டல, நாங்க அல்லாஹ்வின் பக்கம் எங்கட கவனத்தை திருப்பி நாங்க பொறுமை செய்யறோம் என்ற அந்த பொறுமையை நாங்க மேற்கொள்றதுதான் பொறுமையா இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, யாரால ஒத்தரால ஒரு சோதனை வந்துட்டா எனக்கு பொறுமை இருக்கிறதுனாலதான் நான் சும்மைக்கிறேன், இல்லாட்டி நல்லா 2 கொடுத்திப்பேன் என்று சொல்றது பொறுமையா இல்ல. மேலானவர்களை பொறுமை என்று சொல்றது எங்கட ஆரம்ப கட்டத்துல வர வேண்டியதா இருந்து கொண்டிருக்கு. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் தான் தக்வா செய்வது. தக்வா என்று சொல்லக்கூடிய மேலானவர்களே, எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு உண்டாக்கி கொள்றது. இந்த உணர்வு வந்துட்டா யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்புவாங்க. மேலானவர்களே, தக்வா பாவங்கள்ல தக்வா செய்யக்கூடிய அந்த நிலைமை, பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வருது, பாவத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நான் தவிர்ந்து கொள்வேன் என்ற அந்த தக்வாவுடைய உணர்வு, அந்த உணர்வின் மூலமாக நான் பாவத்தை நாங்க விடக்கூடியவர்களா இருந்தா மேலானவர்களே அல்லாஹ் கூறுகிறான் ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். எங்கட உள்ளத்துல நாங்க கை வச்சு கேட்டு பார்க்கணும், நாங்க பாவம் வரக்கூடிய நிலைமையில நாங்க பாவத்தை தேடி போகக்கூடியவங்களா இருக்கிறோமா அல்லது பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடியவங்களா இருக்கிறோமா? ஏன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சம்பவத்துல அல்லாஹ் அழகான ஒரு பாடத்தை எங்களுக்கு படிச்சு தாரான். ஏன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு பாவத்துடைய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த அரசாட்சி, அந்த அரச மாளிகைக்கு யாருமே இல்லாத நேரத்துல அந்த அசீஸுடைய மனைவி இம்ராத்துல் அசீஸ் பாவத்துக்காக வேண்டி அழைக்கிறார். மேலானவர்களே, கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுட்டு, கதவுகள் எல்லாம் வகல்லகத்தில் அப்வாப வகாலத் ஹைதலக், கதவுகள் எல்லாம் மூடிட்டு பாவத்துக்காக வேண்டி அழைக்கிறாங்க. மேலானவர்களே, அந்த கட்டத்துல நல்லா தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுக்குது. அந்த மூடப்பட்ட கதவின் பக்கம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓடி போறாங்க.
மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த பெண்மணி பாவத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓடி வாரா. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாவத்தை விட்டு விரண்டோடணும், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி விரண்டோடுறாங்க. மேலானவர்களே, இந்த ரெண்டு கூட்டத்தினரும் கியாமத்தினால் வரக்காட்டும் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்? பாவத்தின் பக்கம் ஓடக்கூடியவங்க, பாவத்தை விட்டு விரண்டோடக்கூடியவங்க. எங்களோட உள்ளத்துல நாங்க கேட்டு பார்க்கணும், நான் பாவத்தை தேடி போகக்கூடியவனா இருக்கிறேனா அல்லது பாவத்தை விட்டு விரண்டோடக்கூடியவனா இருக்கிறேனா? பாவம் வரக்கூடிய கட்டத்துல என்ன பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறேனா அல்லது பாவத்துடைய அந்த சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறோமா? வீரான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கள அதிகமானவங்க இன்றைக்கு பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சல். ஒரு 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 அசிங்கமான ஒரு நிகழ்வு, அதாவது விபச்சாரம் போன்ற ஒரு சூழ்நிலை எங்களோட வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதுக்கு அதிகமானவர்களுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சல். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சல்னால அந்த பாவத்தை விட்டு நாங்க தவிர்ந்திருக்கிறோம். மேலானவர்களே, எங்களோட உள்ளத்துல நாங்க கேட்டு பார்க்கணும், அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிட்டா நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம் எங்ககிட்ட இருக்குதா? பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இந்த கட்டத்துல. ஏண்ட பார்வைய அல்லாஹ் என்ன தடுத்திருக்கிறான் என்று எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை எங்களை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு சிபாத்துகளையும் தான் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். எங்கள்கிட்ட பொறுமை வர வேண்டியிருக்குது. இதே போல பாவத்தை விட்டு தவிர்த்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியான சோதனை வாரத்துக்கு ஒரு காரணம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை கொடுக்கிறது மூலமாக 4 விடயங்கள் உலகத்துல செய்யறான். முதலாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் முஃமின்களையும் முனாஃபிகீன்களையும் அல்லாஹ் பிரிச்சு காட்டுறான். சமூகத்துக்கு அல்லாஹ் பிரிச்சு காட்டுறான், முஃமின்கள் யாரு, முனாஃபிகீன்கள் யாரு. ஏனென்றால் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஃமின் என்று சொல்லக்கூடியவன் உலகத்துல என்ன நிலைமைகள் மாறினாலும் அவர் அல்லாஹ்வின் பக்கம் ஈமான் கொண்டவராக இருப்பார். அல்லாஹ்விடத்துல அந்த ஈமான்ல உறுதியானவராக இருப்பார். ஏன்? சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எங்களை எல்லாருக்கும் தெரியும் ஹந்தக்குடைய யுத்தம். அந்த ஹந்தக்குடைய யுத்தத்தை நடத்துறதுக்கான காரணம் அந்த யகூதிகள், நசாராக்கள், மஜூசிகள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த முஸ்லீம்களை அடியோட இல்லாமக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த அஹ்ஸாப், அந்த ஹந்தக்குடைய அந்த யுத்தத்தை அந்த ஏற்பாடு செஞ்சாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த கட்டத்துல சஹாபாக்களுக்கு உள்ளத்துல ஒரு பயம் வருது. அந்த சஹாபாக்களுக்கு உள்ளத்துல ஒரு பயம் வருது. எந்த அளவுக்குண்டா அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், வஸாகத்தில் அப்சார் வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர். எந்த அளவுக்குண்டா உள்ளம் எல்லாம் தொண்டக்குழிக்கு வரக்கூடிய நிலைமை. அல்லாஹ் குர்ஆன்ல உள்ளம் தொண்டக்குழிக்கு வரக்கூடிய நிலைமை என்பதாக விளங்கப்படுத்துறார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, அதாவது அவங்களோட உள்ளத்துல பலவிதமான சிந்தனைகள் வர தொடங்கிட்டு, அல்லாஹ் எங்களை கைவிட்டுட்டானோ, இப்படி பலவிதமான திட்டங்கள், பலவிதமான சிந்தனைகள் வர தொடங்கிட்டு. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த நேரத்துல முனாஃபிகீன்கள் கூறினார்கள், அந்த ஈமான்ல பலவீனமான அந்த முனாஃபிகீன்கள் கூறினார்கள், மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. எங்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எங்களுக்கு அதாவது மோசடிய, அதாவது எங்கட ரசூலும் அல்லாஹ்வும் எங்களை ஒரு அநியாயமா எங்களை விட்டுட்டு போய்த்துட்டாங்க என்ற ஒரு கருத்தை தான் அந்த முனாஃபிகீன்கள் சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனையுடைய கட்டத்துல எங்கட எத்தனையோ சகோதரர்கள் எங்களுக்கு இந்த ஹலால் தேவையா, சும்மா இந்த ஜமியத்துல் உலமா பிடிச்சு கூடிங்க தடமாறுறாங்க, எங்களுக்கு இந்த ஃபர்தா தேவையா, எங்களுக்கு இவ்வளவு காலம் இந்த மாதிரி நாங்களும் திறந்து போட்டுக்கொண்டு போனா நல்லமே, இப்படியான முனாஃபிக்தனமான பேச்ச எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் பேசுறாங்க. எங்களுக்கு இந்த ஃபர்தா தேவைதானா, எங்களுக்கு இந்த ஹலால் தேவைதானா? மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சோதனை கொடுக்கிறது மூலமாக அல்லாஹ் பார்க்கிறான் முனாஃபிக் யாரு. அதாவது இந்த சோதனையுடைய கட்டத்துல இவர் பொறுமை செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குறாரா அல்லது இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்களை பேசுறாரா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் இந்த சோதனைகள் மூலமா அல்லாஹ் பார்க்கக்கூடியவரா இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்? அந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலகட்டத்துல சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கஜ்ஜமஉ லகும் ஃபக்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு புத்துமதி கூறுகிறான் அந்த சஹாபாக்களுடைய நிலைமைகளை கூறி.
ஏன் ஒரு கட்டத்துல சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்துல இன்னன்னாஸ கஜ்ஜமஉ லக்கும், ஒரு கோஷ்டி வந்து சில மக்கள் வந்து சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, இன்னன்னாஸ கஜ்ஜமஉ லக்கும், ஒரு நீங்க யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி போறீங்க, அங்க அந்த அந்த அடுத்த சைடுல பெரிய ஒரு கூட்டம் உங்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டிக்கிறாங்க, ஃபக்ஷவும் நீங்க பயந்துக்கோங்க என்பதாக முஃமின்களோட உள்ளத்துல அதாவது ஒரு கோலத்தனத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி சில மக்கள் வந்து பேசினார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியே எங்களை கோலகலாக்குறதுக்காக வேண்டி எங்களோட அல்லாஹ்வோட தொடர்பை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி எங்களையே எத்தனையோ சகோதரர்கள் செல்றாங்க. பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அதாவது என்ன நடக்க போகுதோ தெரியாது, இப்படியா என்ன நிலைமை நாங்க வாங்க போறோம், இப்படியான பலவிதமான ஈமானுக்கு முரணான எத்தனையோ வார்த்தைகளை எங்கட சகோதரர் பேசுறாங்க. ஆனால மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, அந்த நேரத்துல அந்த சஹாபாக்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், அந்த நேரத்துல அந்த மனிதர்கள் வந்து பேசின நேரத்துல ஃபஸாதஹும் ஈமானா, அவங்களோட ஈமான் அல்லாஹ்வின் பக்கம் கூடிச்சு. அவங்களுக்கு எங்களை போல ஈமான் குறையல்ல, அந்த சஹாபாக்களுடைய ஈமான் கூடிச்சு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அந்த சஹாபாக்கள் கூறினாங்க, என்னுடைய ரப்பு எங்களுடைய ரப்பு எங்களுக்கு போதுமானவன் என்ற கருத்தை அந்த சஹாபாக்கள் படிச்சு கொடுத்தாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனை மூலமாக இரண்டாவது அல்லாஹ் சில மக்களுக்கு அல்லாஹ் சில நபர்களுக்கு இதன் மூலமாக சோதனைகள் உருவாகும். இதே போல மூணாவது பலருக்கு இந்த 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 இப்படியான ஒரு சோதனையான இந்த நிலைமை பலருடைய ஹிதாயத்துக்கு காரணமா இருக்கு. இதே போல நாலாவது விஷயம், எங்கள்ல எத்தனையோ பேருக்கு இந்த சோதனை வந்தது எங்களுக்குள்ள ஒற்றுமை வாரத்துக்கு ஒரு காரணமா இருந்து கொண்டிருக்கு. இந்த பிரச்சனைய இந்த சோதனையை யாரும் இது ஒரு தீங்கான ஒரு விஷயமா நினைச்சு கொள்ள வேணாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அந்த இஃப்குடைய சம்பவத்தினை அந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இட்டுக்கட்டப்பட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்துல கூட அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், லா தஹ்சபு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைரல் லக்கும், அதாவது இந்த இந்த இட்டுக்கட்டு இது உங்களுக்கு நடந்த ஒரு ஷர்ரா நீங்க நினைக்க வேண்டாம், இத கைரா நினைச்சுக்கோங்க என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் கூறினார். ஏன்னா மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான சோதனை வந்ததுனால எங்களுக்கு தெரியும், எங்கட நாட்டுல கொள்கைகள் ரீதியாக நாங்க பல பிரிவுகளாக பிரிஞ்சிருந்தோம். இந்த மாஷா அல்லாஹ் இந்த சோதனையுடைய சந்தர்ப்பத்துல இந்த பிரச்சனையுடைய நேரத்துல எல்லா கொள்கைகள்ல எல்லா இயக்கங்கள் இருக்கக்கூடியவர்களும் இப்போ ஒன்றுபட்டிருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கிறாங்க, ஒற்றுமையாக எல்லாரும் செயற்படுகிறாங்க. இப்படியான பல நலவுகள் பல கட்டங்கள்ல இல்லாத இந்த ஒற்றுமை இந்த சந்தர்ப்பத்துல முஸ்லீம் சமூகத்தை நோக்கி இந்த பிரச்சனை வந்ததுனால எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கிறாங்க. இதே போல இஸ்லாத்தை பத்தி இன்றைக்கு அந்நிய சகோதரர்கள் படிச்சவங்க ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களாக ஹலால் என்றா என்ன, ஏன் பெண்கள் ஃபர்தா அணிய வேண்டும், இப்படியான பல கேள்விகளை உலமாக்களிடத்துல வந்து படிச்சவங்களிடத்துல வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமை, இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு எங்க நாட்டில் உருவாக்கி. அதனால மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட கவனத்தை நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமா துஆல ஈடுபடுவோம். அல்லாஹ்வின் பக்கம் எங்கட கவனத்தை திருப்பக்கூடிய நிலைமையில அல்லாஹ் எங்கட எல்லா நிலைமையிலும் சீராக்கக்கூடியவனா இருக்கிறார். ஏன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, யாரு இஸ்திக்ஃபார அவங்க லாசிமாக்கி கொள்றாங்களோ, இஸ்திக்ஃபார அதிகமா கடைபிடிச்சாங்களோ, அதிகமா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய கவலையை அல்லாஹ் போக்குவதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல வமின் குல்லி லீகின் மக்ரஜா, அவங்க எந்த நெருக்கடிகள்ல சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ, அந்நிய சமூகத்தால சிக்கப்பட்டாலும் சரி அல்லது அந்நிய சகோதரர்களுடைய அந்நியவர்களுடைய திட்டங்களுக்கு சிக்கப்பட்டாலும் சரி, பொருளாதார நெருக்கடிகள்ல சிக்கப்பட்டாலும் சரி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நெருக்கடிகளில் இருந்து வெளியாகக்கூடிய தலத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினைச்சு பார்க்காத புறத்துல அவருடைய தேவை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்தார். ஆனால மீதான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஏனால எங்கட கவனங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்துல திருப்பி நாங்க தஹஜ்ஜுடைய
நேரத்துல எழும்பி அல்லாஹ் இடத்துல அழுது எங்கட நாட்டுல நல்ல நிலைமைகள் உண்டாக்குறதுக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு நிலைமை உண்டாகிறதுக்காக வேண்டி நாங்க எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்திரது ஒரு முக்கியமான விடயமாக நாங்க எல்லாரும் கருத்தில் கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு விடயமா இருந்து கொண்டிருக்குது. என்னால எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி எங்கட வாழ்க்கையோட கடைசி மூச்சு வரையும் கேட்டு நடக்கக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயா, யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான அடியார்களா வாழ வச்சிருவாயா, யா அல்லாஹ் 5 நேர தொழுகையை பேணிதலா சொல்லக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலால் ஹலால் என்பதா பேசுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஹராம்கள் மூடி கிடக்கிறது யா அல்லாஹ். ஹராமான பார்வைகள், ஹராமான கேள்விகள், ஹராமான செய்கைகள் எங்கட வாழ்க்கையில குடிக்கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக, உனக்கு பொருத்தமான அடியானாக வாழ வைத்திருவாயாக. யா அல்லாஹ் ஹலால கொண்டு எங்களை கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு ஒரு சொட்டு ரத்தத்தை எங்கட உடம்புல உருவாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராத்தை கொண்டு ஒரு சொட்டு ரத்தத்தை உருவாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலால கொண்டு எங்களை கண்ணியப்படுத்திடு யா அல்லாஹ். எங்கட தேவைகளை நிறைவேற்றி வச்சிருவாயாக. யா அல்லாஹ் சிலைகளை வணங்கக்கூடிய அந்த காபிர்களுக்கு மத்தியில எங்களை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த முஷ்ரிக்கூன்களுக்கு மத்தியில எங்களை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். அவர்களுடைய திட்டங்களை தவிடுபொடியாக்கிறியா அல்லாஹ், அவர்களுடைய திட்டங்களை தவிடுபொடியாக்கிறியா அல்லாஹ். அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அவர்களுக்கு நேரான பாதையை காட்டி கொடுத்துடுவாயாக. இந்த துஆவை மாத்திரம் கிருபையால ஏற்று கபூல் செஞ்சிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பி